இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? அதாவது எதையாவது ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக அதை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு 10 நாள் செய்வீங்க, அல்ல ஒரு 15 நாள் செய்வீங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொமெண்டம் ஸ்லோ டவுன் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த விஷயத்தையே செய்ய விட்டுடுவீங்க. திருப்பி கொஞ்ச நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் செய்வீங்க, திருப்பி விட்டுருவீங்க. இது ஒரு தொடர்கதையாகவே போயிட்டுருக்கும். உங்கள் மனசுக்குள்ளார என்னால் ஏன் இதை தொடர்ந்து செய்யவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் இந்த விஷயத்தையாவது கம்ப்ளீட் பண்ணுவியா அப்படின்னு கூட உங்களை கேட்டிருந்துருக்கலாம். இது உங்களுடைய வில் பவர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இல்லை உங்கள்கிட்ட டிசிப்ளின் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இது அதையும் தாண்டின ஒரு விஷயம். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கான சொல்யூஷனையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ. ஐம் அ இமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். சரி, ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்ட்ராங் வில் பவரோட கண்டிப்பாக அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒருத்தங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கான டயட்டெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதற்கேற்ற மாதிரியான பல விஷயங்களே அவங்க பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. அப்புறம் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இது வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது, பல விஷயங்களுக்கும் இது பொருந்தும். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதையாவது ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்ச நாள் அடைவில் அது அப்படியே அதோடைய இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு விட்டுருக்கீங்களா? இது நிறைய பேர் நினைப்பாங்க, என்னால் ஏன் இது கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல அப்படின்னா என்கிட்ட லேக் ஆஃப் டிசிப்ளின் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இது லேக் ஆஃப் டிசிப்ளின் கிடையாது, அதையும் தாண்ட ஒரு விஷயம். நம்மளுடைய மனசு எந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுதுன்னா 2 மோடில் ஆப்ரேட் பண்ணுது. ஒன்று வந்து கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட். இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதனால் இந்த விஷயங்களெல்லாம் நம்மளால் செய்ய முடியலங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய விஷயங்களை அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். சரி, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஓவர் பேம்பரிங் மதர் மாதிரி, ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அம்மா மாதிரி. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது ரொம்ப புது விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த விஷயத்தை நீங்கள் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. உங்கள் மைண்டுக்கு வந்து தட்டு உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எந்த ஒரு புது விஷயமும் கொஞ்சம் பயம் கொடுக்குற விஷயம். இட்ஸ் அ நியூ த்ரெட் அப்படிங்கிற மாதிரி. உடனே அது என்ன சொல்லும் அப்படின்னா, வேணாம் இந்த விஷயமெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, அதனால் இது வேண்டாம் அப்படின்னு ரெசிஸ்ட் பண்ணும். ஆனால் உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய க்ரோத்தை வந்து ரொம்ப அது வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப வந்து அது இன்ட்ரெஸ்ட் காட்டும். அந்த கான்ஷியஸ் மைண்ட் இஸ் ஃபார் யுவர் க்ரோத், வெரஸ் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் ஃபார் யுவர் சேஃப்டி. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டில் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் கான்ஷியஸாக இந்த விஷயங்கள்லாம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் அதே சமயம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு வேண்டாம் இதெல்லாம் புதுசாக இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வேலையை செய்யும். ஒரு விஷயம் என்னென்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தேன் யுவர் கான்ஷியஸ் மைண்ட். எல்லாருக்குமே அப்படி தான். ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் அது ரெசிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் நாளடைவில் அந்த இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா வில் பவரை ஹேண்டில் பண்ணுறது கான்ஷியஸ் மைண்ட். ஆனால் ரெசிஸ்டன்ஸ், கேர் அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா, சேஃப்டி, இதெல்லாம் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலைகள். ஸோ நீங்கள் பத்திரமா இருக்கணுங்கிறது தான் உங்களுடைய எண்ணம். அதாவது நீங்கள் புதுசாக எதையாவது செஞ்சு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் சப்கான்ஷியஸ் மைண்டோட எண்ணம். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த விஷயத்தையே உங்களை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திடுது. சரி, ஏன் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த விஷயத்தை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, லைஃப்பில் வந்து பல விஷயங்களை நீங்கள் செஞ்சுருப்பீங்க, செய்ய விடாமல் நீங்கள் பல தடைகள் வந்திருக்கும். அப்போது உங்கள் மனசுக்குள்ளார நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நான் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சேன், என்னால் இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன நினைக்கும் அப்படின்னா, இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் புதுசாக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் செய்ய முடியாமல் போனோன்னே ரொம்ப ஹர்ட் ஆகிடுறாங்க. அதனால் இவங்க ஹர்ட் ஆகிறது இனிமேல் தேவையில்லை. அப்போ ஹர்ட் ஆகாமல் இருக்கணும்னு என்ன செய்யணும், எதையும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு நினைக்குது. ஏன்னா நீங்கள் ஹர்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டோட மிக முக்கியமான வேலை. ஸோ அதனால தான் எதையும் புதுசாக ட்ரை பண்ணாத, ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது, அப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்க, அதனால் எதையும் புதுசாக செய்யாதீங்க அப்படின்னு சப்கான்ஷியஸ் மைண்டு உங்களை தடுத்து நிறுத்துது. ஸோ இப்போ தடுத்து நிறுத்துறதுக்கான காரணம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? சரி, இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி தான் சொல்லுது சப்கான்ஷியஸ் மைண்ட், நம்ம நல்லதுக்கு நினச்சி சொல்லுது. பட் வி வாண்ட் க்ரோத் இன் அவர் லைஃப். அப்போ நம்ம கண்டிப்பாக சில விஷயங்களை அவுட் ஆஃப் அவர் கம்ஃபர்ட் ஜோன் நம்ம செஞ்சு தான் ஆகணும். சரி, இந்த சமயங்களில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளுடைய சேஃப்டிக்கு தானே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் தடுத்து நிறுத்துது. அப்போது நம்முடைய மனசுக்கிட்ட சொல்லலாம், ஐ ஆம் இமோஷ்னலி சேஃப் அப்படிங்கிறத அடிக்கடி மனசுக்குள்ளார சொல்லிக்கலாம். இன்னொன்று, ஐ ஆம் கன்சிஸ்டன்ட் இன் மை ஆக்டிவிட்டீஸ். இது வந்து அஃபர்மேஷன்ஸ் கிடையாது, இது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்குற மாதிரியான அர்த்தம். சரி, எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.
சப்போஸ் ஒரு பையன் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து விளையாட போகணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்க அம்மா கிட்ட போய் நான் கொஞ்சம் விளையாட போகிறேன் அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறான். உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? ஜென்ரலாக அம்மா என்ன சொல்லுவாங்க? வேண்டாம் வேண்டாம், உனக்கு படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது, ஹோம்ஒர்க் இருக்குது, அதனால் உட்காந்து படி, இன்னொரு நாள் விளையாண்டுக்கலாம், இப்போ உட்காந்து படி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பையன் போய் அவங்க அம்மா கிட்ட நான் 1 மணி நேரம் விளையாண்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க அம்மா பெர்மிஷன் தரமாட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த பையன் என்ன சொல்லுவான்? அம்மா ப்ளீஸ் ஒரு 10 மினிட்ஸ் நான் விளையாண்டுட்டு வரேன், கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வரேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான் இல்லையா? அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? சரி சரி 10 மினிட்ஸ் தான், போய் 10 நிமிஷத்தில் விளையாண்டு உடனே வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது அதே மாதிரி நம்மளுடைய மைண்டுக்கிட்ட என்ன சொல்லலாம்? நாளையிலேருந்து நான் 1 hour வாக்கிங் போகிறேன், 1 hour நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன், பெரிய மெகா ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் சே நோ. உங்களுக்கு நீங்கள் ஆரம்பித்தா கூட தடுத்து நிறுத்திடும். அப்போ என்ன செய்யலாம்? ரொம்ப சின்னதான ஒரு ஆக்டிவிட்டீஸாக சொல்லலாம். நாளையிலேருந்து 5 மினிட்ஸ் நான் வாக் போகிறேன், நாளையிலேருந்து 5 மினிட்ஸ் நான் எனக்கான அந்த ஆக்டிவிட்டீஸை நான் செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 10 மினிட்ஸ் நான் யோகா பண்ணுறேன், 10 மினிட்ஸ் நான் மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னு அந்த டைம் இன்டர்வல் ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லும்? சரி சரி 10 மினிட்ஸ் தானே, சரி பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அது பெர்மிஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி 10 மினிட்ஸாக ஒரு வாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 15 மினிட்ஸ், 20, ½ an hour அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ண சப்கான்ஷியஸ் மைண்டோட ரெசிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடையும் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களை அதை நம்ப ஆரம்பிக்குது. ஓகே, இவங்க எமோஷ்னலாக ஹர்ட் ஆகலை, ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால் இவங்க தாராளமாக பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி இதை நீங்கள் செய்ய அது ஒரு ஹேபிட்டாகவும் மாறி போகுது. ஹேபிட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதும் சப்கான்ஷியஸ் மைண்டு தான். அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது நிஜமாகவே இவங்க இது செய்யணும்னு நினைக்கிறாங்க, அது செய்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, லெட் மீ அலோ திஸ் அப்படிங்கிற மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட் அதோட ரெசிஸ்டன்ஸை விட்டுட்டு உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்படி செய்கிறதன் மூலமாக எந்த ஒரு விஷயம், நான் இன்றைக்கி சொன்னது வெயிட் லாஸுங்கிற ஒரு கான்செப்ட், இது உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஐ எம் நாட் அ ஃபினிஷர் அப்படிங்கிற ஸ்டேஜிலேருந்து ஐ எம் அ ஃபினிஷர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக உங்களால் மாற முடியும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது கெட் பெர்மிஷன் ஃப்ரம் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். எப்படின்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட டியூரேஷன் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இன் அடிஷன் டு தட் ஐ எம் இமோஷ்னலி சேஃப் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிக்கலாம். நான் ரொம்ப பத்திரமா இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்ல சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும், உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க ஆரம்பிக்கும், தன்னுடைய ரெசிஸ்டன்ஸ் தன்னுடைய தடைகளை எல்லாம் அது வந்து விலக்கி கொள்ள ஆரம்பிக்கும். ஸோ அப்படி செய்கிறதன் மூலமாக நீங்கள் ஆரம்பிக்கிற விஷயத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சீக்கிரமாக நல்லபடியாக உங்களால் முடிக்க முடியும். ஸோ இனிமேல் நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, எனக்கு டிசிப்ளின் இல்லை, எனக்கு வில் பவர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டாம். விஷயம் இதுதான். இதே மாதிரி நீங்கள் பண்ண எந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு நினச்சாலும் சரி, உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உதவியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம்.